இப்போ என்ன பார்க்குறோன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சாம்பிள் வந்து எவ்வளோ லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது, இல்லை டிரான்ஸ்மிட் பண்ணுது, அது மூலமாக அதை என்ன சப்ஸ்டன்ஸு, அதோட கான்சன்ட்ரேஷன் என்ன, ஸ்ட்ரக்சர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில். அடுத்து வந்து என்னென்னா, இது வந்து என்ன தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே, திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் வந்து 15 to 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி டேரெக்டாக சன்லைட் படுற மாதிரி வைக்கக்கூடாது. வைப்ரேஷன் அதிகமாக வைப்ரேஷன் ஆகிற மாதிரியோ இல்லை கம்மியாக அடிக்கடி வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ஹியூமிடிட்டி வந்து 45 to 80% வந்து தான் மெயின்டைன் பண்ணணும். கொரசிவ் கேஸஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறணும். டஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி அக்செப்டன்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அப்பியரன்ஸ் வந்து எந்த எஃபெக்டும் இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் பார்ட்ஸே இருக்கணும். ரோமுங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து நம்ம என்ன ப்ரொசீஜர் இது பண்ணோமோ அதை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கணும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. லீனியாரிட்டி வந்து +or-0.0022. நாய்ஸ் வந்து 0.004 இருக்கணும். அதே மாதிரி நாய்ஸ் லெவலுக்கு வந்து 0.0022 0.004 அது ரெண்டும் ஒன்று தான். அக்யூரசி ஆஃப் வேவ் லென்த் வந்து +or-0.5 நானோமீட்டர் இருக்கணும். ரிப்பீட்டபிலிட்டி ஆஃப் வேவ் லென்த் வந்து +or-0.1 நானோமீட்டர் இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம். வேவ் லென்த் அக்யூரசின்னு சொல்லுவோம். இது என்னென்னா அப்சார்ப்ஷன் பேண்டு அண்ட் எமிஷன் பேண்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறது தான். அக்செப்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா +or- நானோமீட்டர் வந்து யூவி ரேஞ்சில் வந்து 200 to 380 நானோமீட்டர் இருக்கணும். அதே மாதிரி யூவி விசிபிள் ரேஞ்சில் வந்து +or-380 to 800 நானோமீட்டர் இருக்கணும். இதை வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இது பண்ணணும். அதில் வந்து சேம் பீக் வந்து +or-0.5 நானோமீட்டரில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரே லைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டிடெக்ட் பண்ண லைட்டு வந்து அதோட வேவ் லென்த் வந்து அவுட் சைட் ஆஃப் த பேண்டில் வந்து பேண்டோட வித்தில் வந்து வேவ் லென்த் செலக்ட் ஆகுது அப்படின்னா, அதோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா, டிரான்ஸ்மிட்டன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் 1 செல்லில், அதாவது 1 சென்டிமீட்டர் செல்லில் லெஸ் தென் வந்து 0.01 தான் வந்து கிராஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி அப்சார்பன்ஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பவரு இது வந்து ஸ்பெக்ட்ரல் பேண்டு வித்துன்னு சொல்லுவோம். ஒரு பீக்கில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை தான் வந்து ஸ்பெக்ட்ரல் பேண்டு வித்துன்னு சொல்லுவோம். இது என்னென்னா ரேஷியோ அப்சார்பன்ஸ் வந்து 260 நானோமீட்டரு 269 நானோமீட்டர் அண்டு அப்சார்பன்ஸ் வந்து 266 நானோமீட்டரில் இருக்கணும். 1.5 விட அதிகமாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாய்ஸ் வந்து என்னென்னா மெஷர்மெண்ட்டில் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி, அதாவது அப்சார்பன்ஸ் ஸ்கேலில் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபோட்டான் நாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லைட் சோர்ஸில் வந்து அக்யூரசியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா லீட்ஸ் டு லோ அப்சார்பன்ஸ் தான் ஆகும். அக்செப்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆர்எம்எஸ் நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்எம்எஸ் நாய்ஸ் மீன்ஸ் என்னென்னா ரூட் மீன் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ரேண்டம் ஃப்ளக்சுவேஷன் இன் தி மெஷர்டு அப்சார்பன்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆர்எம்எஸ் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அதோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் 0.001 AU. AU மீன்ஸ் அப்சார்பன்ஸ் யூனிட், அதை தான் AUன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேஸ்லைன் ஃப்ளாட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நார்மலைஸாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான். இப்போ டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் அந்த ஃப்ளாட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அதோட அக்செப்டன்ஸ் என்னென்னா லெஸ் தென் 0.01 AU இருக்கணும். அடுத்து வந்து ஸ்டெபிலிட்டிங்கிறது என்னென்னா அந்த லேம்போட ஏஜ் என்ன, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம், அதோட டெம்பரேச்சர் என்ன, ஃப்ளக்சுவேஷன் எப்படி இருக்குது, வேவ் லென்த்தோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது தான். அதில் ஏதாவது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மெஷர்மெண்ட்டில் எரர்ஸை உண்டு பண்ணும். ஸோ எக்ஸ்டெண்டட் பீரியடில் அக்செப்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிஃப்ளெக்ஷன் ஆகிறது வந்து லெஸ் தென் 0.002 AU. 0.002 AUக்கு கம்மியாக தான் இருக்கணும் பர் ஹவருக்கு. அதே மாதிரி ஃபோட்டோமெட்ரிக் அக்யூரசி. இந்த ஃபோட்டோமெட்ரிக் அக்யூரசி அப்படிங்கும்போது இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்சார்பன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல். ரெஃபரன்ஸ் மெட்டீரியலையும் ஸ்டாண்டர்டாக என்ன வேல்யூ வச்சுருக்கோமோ அதையும் வந்து செக் பண்ணுறது தான். அக்செப்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது
6 தடவை அந்த 6 ரெப்ளிகேட் மெஷர்மெண்ட்டுன்னு இருக்குது. அதாவது 0.006% வெயிட் பர் வேல்யூம் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷனை வச்சு 235 நானோமீட்டர், 257 நானோமீட்டர், 313 அண்டு 350 நானோமீட்டர் இந்த ரேஞ்சிலலாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி ஷுட் பி லெஸ் தென் 0.5%. 0.5% விட கம்மியாக தான் இருக்கணும். RSD மீன்ஸ் என்னென்னா ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். லீனியாரிட்டி அப்படிங்கும்போது லீனியாரிட்டி வந்து ஸ்ட்ரே லைட்டில் ஹை அப்சர்வன்ஸும் லோ நாய்ஸில் வந்து லோ அப்சர்வன்ஸும் இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் குவான்டிஃபிகேஷன் வந்து சாம்பிளோட ப்ரெசிஷன் லீனியாரிட்டியை பொறுத்து தான் இருக்கும். ரேஞ்ச் வந்து 0.99. இந்த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறது அதை தாண்டி போகக்கூடாது.